ஐயோ! யார் இந்த பைத்தியக்காரி? ஹே செக்யூரிட்டி மேடம், நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் இவ? எப்படி உள்ள வந்தா? அம்மா அம்மா பார்வதி எந்திரிமா. அம்மா இவ என்னோட பொண்ணுதாம்மா. ஓ பொண்ணா? என்ன புத்தி இல்லாம வளர்ந்திருக்கா? இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி யாரு? இந்த ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்? இல்லைங்கம்மா, தெரியாம சின்ன பொண்ணு. சுந்தரம், சின்னவங்க பெரியவங்க பாவம் புண்ணியம் இதெல்லாம் சாக்கா காட்டி இந்த வீட்ல யாரும் எதுவும் செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது. யாரு எப்படி எந்த வழியா இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குமா இருக்கு. இந்த வீட்ல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எதுவரை அனுமதி இருக்கு, இதெல்லாம் சொல்லி உன் பொண்ண உனக்கு கூட்டிட்டு வர தெரியாதா? என் பக்கத்திலேயே வர யோசிக்க வேண்டிய உன் பொண்ணு என் புடவையில கை வைக்கிற அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாம இருக்கானா? இந்த அகிலாண்டேஸ்வரிய பத்தி நீ சொல்லவே இல்லைன்னு அர்த்தம். சுந்தரம், உன் பொண்ண அடக்கமா ஒழுக்கமா மரியாதையா இருக்க சொல்லு. இவ என் கண்ணிலேயே படக்கூடாது. புரியுதா? புரியுதுமா. கூட்டிட்டு போ. என்ன பார்வதி, ஆரம்பிக்கலாமா? எரிஞ்சாதானே பார்க்க நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் தான் நானும் காத்துக்கிட்டே இருக்கிறது? சுவாமி சொல்லுங்க. பட்டாபிஷேகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. பார்வதியை வர சொல்லலாமா? தாராளமா வர சொல்லலாம். அம்மா, பட்டாபிஷேகத்துக்கு நாடி ஆயிட்டே இருக்கு. பார்வதி அம்மாவை வர சொல்லுங்க. சரி பட்டமா, பார்வதி அழைச்சிட்டு வா. சரி காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்க்ய பிரசோதயாத் ஸ்வாஹா. பார்வதி, முன்னோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கும்பிடு கும்பிடு. ஆனா எவ்வளவு நேரம் தாண்டி கும்பிடுவேன்? சீக்கிரம் வந்து பத்தி எரிஞ்சா அவங்க கிட்டே போய் சேரலாம்ல. நல்லா இருக்கு பார்வதி. மருமக்கு போய் சேர போறதுக்கு ஆசீர்வாதம். அம்மா, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க.
வெயில் அடிக்குது, இன்னும் எரியாம இருக்கு. நாம தானே அவ்வளவு பாஸ்பரஸ் தரணும், ஏன் எரியல? இது பாஸ்பரஸ். இதை யாருக்கு கொடுக்கலாம்? பார்வதிக்கு தான் கொடுக்கணும். அவதான பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டு தலைவியாக போறா. பட்டாபிஷேகத்துக்கு புடவை கொடுத்திருக்காங்கல்ல, அதான் அதுல போட்டு வச்சா போதும். ஓமகுண்ட அனல்ல பத்திக்கிட்டு சும்மா தக தக தகன்னு எரியும். எப்படி? அதான் கரெக்ட். இரு, நீ பத்திரமா இங்கே இரு, நான் போய் பார்வதி புடவையை எடுத்துட்டு வரேன். இங்க இரு, பத்திரம். நீ என்னதான் உத்து பார்த்தாலும் அந்த புடவை எரியாது. இந்தா, பத்திரமா வச்சுக்கோ. இந்த கிஃப்ட் பாக்ஸ நீ ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். பார்வதிக்கு தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ். உள்ள இருக்கிறது டைம் பாம். ஏய், பத்திரமா வச்சுக்க சொன்னல, கீழே விழுந்திருந்துச்சு. இந்நேரம் நம்ம 2 பேரும் சதறி போயிருப்போம். சாரி மேடம். பார்வதிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற மண்டபத்துல இந்த பாம கொண்டு போய் வச்சிரு. பாம் வெடிச்சா மண்டபம் இருக்கிற இடம் தெரியாம சதறி போயிடும். அத்தோட பார்வதி, அகிலாண்டேஸ்வரி, ஆதின்னு மொத்த ஆதி கடவுள் பரம்பரையும் இருக்கிற இடம் தெரியாம போகணும். அப்புறம் உன்கிட்ட யாராச்சும் இது என்ன கிஃப்ட்னு கேட்டா டைமண்ட் வாட்ச்னு சொல்லு. புரியுதா? ஓகே மேடம். யாருக்கும் தெரியாம இத பார்வதி கையில கொடுத்துட்டு நீ கிளம்பி வந்த. சரிங்க மேடம். பாத்து போ. பாக்ஸ கீழே தவற விட்டன்னா நீ சதறிடுவ. உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? ஓகே சரியா? ஓகே சார். சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். என்ன? இல்ல, வேலைய பார்க்காம செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்களா? ஐ அம் தி ஃபெமிலியர் மேன். என்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு வர்றதுனால உனக்கு என்ன இருக்கு? சார், நீங்க தான் உங்களை பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்? ஆஃப் கோர்ஸ். என்னது ஆஃப் கோர்ஸா? கம் ஆன், நம்மளுக்கு இவ்ளோ பெரிய பட்டாபிஷேகம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஆமா, ராஜஸ்தான்ல இருந்து ஒட்டகப்பால் வந்திருக்கு, பஞ்சாப்ல இருந்து கோதுமை வந்திருக்கு, டெஜஸ்டிங்ல இருந்து டீ வந்திருக்கு. இதுக்கு மேல எல்லாம் வந்திருக்கு. கேட்டரிங் ஆர்டர் கேட்லாக்ல A to Z நாம எல்லாமே கொடுத்திருக்கோம். ஆனா மெயினான விஷயத்தை நம்ம கொடுக்கவே இல்ல. என்ன? என்னது? சொல்லுங்க, ஏதாவது ஒன்னு யோசிச்சு சொல்லுங்க. என்ன யோசிச்சு சொல்றது? ஸ்வீட் சார். ஃபங்க்ஷன்னா ஸ்வீட் ரொம்ப முக்கியம். அத எனக்கு கொடுக்கவே இல்ல. போய் பேசாத. நான் போய் பேசுறேனா? ஆமா. ஏமா? வாங்க
வாங்க. ஏய் அட வாங்க. கையை விடு. ஹரி சார் அங்க பாருங்க, அங்க பாருங்க. எங்க? அங்க பாருங்க. அவதான். யார் அந்த பொம்மி? பொம்மி யாரா? பக்கத்துல கோல்டு கலர்ல சாரி கட்டிருக்கல, அவதான் பொம்மி. சரி விடுமா, அவங்க பண்ணட்டும். வா சார். என்ன சார் நீங்க அவங்க ஏதா பண்ணட்டும் இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி எல்லாம் விட்டா மிஞ்சிருவாங்க சார். பாருங்க பாக்குறா சார். சார் பாருங்க சார். பாக்குறா. பாத்தும் பாக்காத மாதிரி எப்படி நிக்கிறா பாத்தீங்களா? நீங்க எவ்ளோ பெரிய ஆளு. இந்த மொத்த ஆர்டரும் நாம தான் பண்றோம். ஒரு ஹாய், ஒரு ஹலோ, ஒரு செல்ஃபி எதுவுமே இல்ல. அவள போய் என்னன்னு கேட்டு வந்துருவா. இந்த பார், தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துருக்காங்க. அவள நல்லா இருக்கு. சும்மா ஏன் சார் எப்ப பாரு நல்லா இருக்கட்டும். ஏன் சார் இப்படி பண்றீங்க? அடுத்தவங்கள பத்தி சார். சார் நம்ம மொத்த இலையில கஷ்டப்பட்டு எல்லா டிஷ்ஷையும் பண்ணி வைக்கிறோம். அவ இவ்ளோண்டு ஸ்வீட்டை வச்சுட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. வாங்க போய் என்னன்னு கேப்போம். வாங்க சொன்னக்கல் வா. சார் ஒரு நிமிஷம் இத பாத்துக்கோங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். அது வந்து சார் நீங்க வந்தது தெரிஞ்சு நான் பேசிருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல விடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சார் நான் உங்க ஷோஸ்லாம் நிறைய பாத்திருக்கேன். நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்க பேரு? சார் பொம்மி சார். பொம்மி. பரவாயில்லமா, நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கமா. இப்படி கொஞ்சம் கொலவதான் வந்தீங்களா? இப்ப பாருங்க நான் பேசுறேன். பாக்க பட்டிக்காட்டுல இருந்து வந்துட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஸ்வீட் ஆர்டர் மட்டும் கப்பன் புடிச்சுட்ட. சார் அவங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் இல்ல சார். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் சார். சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க தாராளமா பண்ணுங்க. ஸ்பெஷல் ஸ்வீட்ல எனக்கு 2 கொண்டு வாங்க. நல்லா பண்ணுவேன் சார், நீங்க சாப்பிட்டு பாருங்க. போட்டி கூப்பிடுறியா இப்போ? ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லல, நல்லா இருக்கும்னு மட்டும் தான் சொன்னேன். இப்பதானே சொன்னேன். நான் சமைச்சு தரேன், சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கனா. போட்டி கூப்பிடுறேன்னா அவங்க அப்படி சொல்லுங்க. காம்படிஷன் சார். ஐயோ இல்ல சார். ஐயோ சார் உங்ககிட்ட நான் போய் இப்ப காம்படிஷன் நீ தானே கூப்பிட்ட. இவ்ளோ பெரிய ஆர்டர் எங்க கிட்ட மொத்தமா கொடுத்தா தம்மா துண்டு ஸ்வீட்ல அப்படி என்ன ஸ்பெஷலா நீ பண்ணிடுவ சொல்லு? அதிரசம். அதிரசமா? ஆமா சார். கலக்கிட்ட. சமல்ல. இந்த மாவு எடுத்து பிசு பிசுன்னு கருப்பா, அதான் அது பேர் தான். சார் அவங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது சார், நல்லா தான் இருக்கும். பாத்தீங்களா காம்படிஷன் கூப்பிடுறா. எப்படி எங்க சாரோட ஐ கிளாஸ் டிஷ்ஷோட உங்க வில்லேஜ் டிஷ் வந்து சூப்பரா இருக்கா சொல்றீங்க, கரெக்டா? ஐயோ இல்லங்க, நான் நல்லா இருக்கும்னு மட்டும் தான் சார் சொன்னேன். திரும்பவும் காம்படிஷனுக்கு தான் கூப்பிடுறா. அவங்க இப்படி சொல்லவே இல்ல இத பத்தி. சார் இங்க பாருங்க சார், இவ சின்னதா ஸ்கெட்ச் போட்டு உங்க பேர் என்ன? அவங்க தான் பொம்மின்னு சொன்னாங்களே. பொம்மிஸ் கிச்சன் போட்டு ஹரிஸ் கிச்சனுக்கு ஆஃப் பண்ணிடுவா. பைத்திய மாதிரி பேசிட்டு சார் அப்படியெல்லாம் இல்ல சார், எப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா என் ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அப்போ திருப்பி காம்படிஷன்னா கூப்பிடுறா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க பாருமா, நீ போய் ஸ்வீட் ரெடி பண்ணு. நான் அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். குறிப்பா இந்த ஆதிக்கடவுர் ஜம்மீனுக்கு நம்மளோட டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்க சார், சரி நீங்க தைரியம் கொடுத்துட்டீங்க, நான் பண்ணிடுறேன் சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்ன நடிப்பு சார்? நான் உங்க கூட கேம் விளையாடுனேன்னு சொன்னா எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். ஹலோ போதும் கிளம்புங்க. இது கேம் இல்ல, காம்படிஷன், புரியுதா? ஹலோ சார் உங்களுக்கு தான். வாங்க வாங்க சார். மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் வணக்கம். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். போட்டி ஆரோக்கியமானதா இருக்கணும். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு போட்டியா நினைக்காதீங்க. ஒரு கேம் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். கேம சிறப்பா விளையாடணும். என்ன ஸ்வீட்டை யார் நல்லா செய்றீங்கன்னு நான் பாக்குறேன், சரியா? உங்க 2 பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பட்டாபிஷேகம் ரொம்ப கிராண்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். நாங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் என் 2 பசங்க தான் பிரமாதமா எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. லஞ்சும் கிராண்டாவே இருக்கணும். உங்களை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்போ நீங்க 2 பேருமே சேர்ந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் சமைச்சு இந்த விருந்த சூப்பரா தூள் கலப்பணும். ஓகேயா? ஓகே மேடி? ஓகே மேடம். என்ன பொம்மி ஓகேவா? ஓகே. Thank you.
என்னாச்சு? நீ என்ன காரியம் பண்ணிருக்க? பிரஸ்டீஜ் கட்டுப்பாடுலாம் இல்லாம நான் என்னமா பண்ணேன்? என்ன பண்ணியா சொல்லட்டுமா இல்ல நீயே பாக்குறியா? காட்டு. இவங்களுக்கு தெரியுமா? அம்மா, இவங்க யாருன்னு தெரியலமா. இந்த பொண்ணுங்கள யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? சரி, இந்த படத்துலயாவது யாருன்னு தெரியுதான்னு பாரு. இப்ப சொல்லு, இவ்வளவு உனக்கு தெரியுமா தெரியாதா? வீடியோல பார்த்த மாதிரி இப்போ இந்த பொண்ணுக்கு முத்தம் கொடு. என்னப்பா, மூன் லைட் வேணுமா இல்ல மூன் பர்ஃபியூம் ஏதாவது வேணுமா? சொன்னதை செய். இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? நீ இப்ப முத்தம் கொடுக்க போறியா இல்லையா? கொடு. வாங்க வாங்க மேடம். இந்த ஸ்வீட் வாவ். வாவ், ஓ மை காட், இவ்ளோ டேஸ்டா இருக்கு ஜாங்கிரி. நான் இது வரைக்கும் இவ்ளோ டேஸ்டான ஜாங்கிரி சாப்பிட்டதே இல்லை மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். Thank you. மேடி, தேங்க்ஸ். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதை விட இது சூப்பரா இருக்கு மேடம். நீங்க வச்ச போட்டியில நான் பண்ண ஜாங்கிரியை விட பொம்மி பண்ண அதிரசம் தான் சூப்பர். நல்லா இரு பொம்மி. மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், லாஸ்ட்ல தான் பெஸ்ட் விஷயம் சொல்லணுங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு தான் நான் பொம்மி கிட்ட போகணும்னு இருந்தேன். அதுக்குள்ள ஆஸ் யூஷுவல் மேடி முந்திக்கிட்டாங்க. பொம்மி, உண்மையாவே நம்ம பாரம்பரிய ஸ்வீட் அவ்வளவு சுவையா பண்ணிருக்க. உன் கைப்பக்குவம் சூப்பர்மா, ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், நீங்க செய்யறதுதான் ஸ்வீட்னு நினைச்சேன். நீங்களே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. இங்க பாருங்க,
இன்னைக்கு உங்க உணவு சாப்பிட்டதுல எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் கெஸ்ட் எல்லாருக்குமே கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கும் மேடம். என்ன பொம்மே? என்ன மேடம்? தட்ஸ் குட். இதுதான் பாசிட்டிவ் ஸ்பிரிட். அப்புறம் இன்னொரு ஜாங்கிரி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க மேடம். ஐ கான்ட் ரெசிஸ்ட். கண்டிப்பா அதிரசமும் எடுத்துப்பேன்.